மனமில்லை. வரவில்லை. ஆகையால் என் தம்பி அந்த மாயவன் கொண்டு விட்டான். இப்பொழுது நான் பிரம்மனை குறித்து தோற்காத வரம், வேகாத முதல், போகாத செல்வம் இந்த பல வரங்களை பெற்று நல்லது மீண்டும் வந்து அந்த மாயவனை பழிவாங்கலாம். இருந்தாலும் என்ன மனைவிருக்கின்றான் நீதாவது அவனை சந்தித்து இந்த விஷயத்தை வடித்து சொல்லிவிட்டு பிறகு போகலாம். மலைக்கு அழகோ முருகன், முருகன் தந்தையோ சிவம், சிவன் ஏறுவது ரிஷபத்தை படைத்தவர் பிரம்மா, பிரம்மாவினாவில் குடிக்கொண்டிருப்பவர் அந்த கலைவாணி, கலைவாணி கையில் இருப்பதோ வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கலகம், கலகத்திற்கு காரணம் தக்கன், தக்கன் மகளோ தாட்சாயணி, தாட்சாயணி கையில் இருப்பதோ கபாலம், கபாலத்திற்கு உரியது உதிரம், உதிரத்திற்கு அரக்கர்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்தை அழிப்பதற்கு சக்கரம், சக்கரத்தை வைத்திருப்பவரோ பகவான் திருமால், அவர் மார்பில் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பாள். அதுபோல் இந்த பொன்னான சபையில் ஒன்று அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். சோழிகவரிநாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியாகி லீலாவதி என பெயர் பெற்று சீர செருப்படும் செல்வ செழிப்படும் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் எனது கணவரை சென்று சந்திப்பது வழக்கம். இப்போது சென்று எனது கணவரை
மகிழ்மயுடன் மங்கையவள் இன்று வாடி வழங்கியிருக்கிறீர்கள் சுவாமி. மனக்கலக்கத்துடன் இருக்கிறீர்களே, என்ன காரணம் சுவாமி? எப்போதும் நீங்கள் இதுபோல் இருந்து நான் பார்த்ததே கிடையாது சுவாமி. சுவாமி, தவக்கோலத்தில் இருக்கிறீர்களே, எதற்காக இந்த தவக்கோலம் என்று கேட்கிறாயா? ஆம் சுவாமி. இரவதி சுவாமி, அதே தவம் செய்ய இதே பிழை தவத்துக்கு எதற்காக புறப்படுகிறேன்? எதற்காக தவத்துக்கு செல்கிறேன் சுவாமி? என் நம்பி இரண்யாக்கரன் பூமாதேவியை சிறைபிடிக்க சென்றான். சரி, அந்த இடத்திலே மாயவன் தோன்றி அந்த இடத்திலே அந்த மாயவன் என் தந்தை அவதாரம் எடுத்து என் தம்பியை கொன்று பலத்திலும் மிகவும் சிறந்த திறமைசாலியாச்சு அவரை சுவாமி மலம் முன்னும் பண்டு பன்றியின் கடத்தினார் மாயன் கைகளால் மாண்டிவிட்டாரே சுவாமி. பிரம்மனை குறித்து தவம் இருந்து ஐயத்தின் வனங்களை பெற்று வந்து அந்த மாயவனை பயிர்விக்க போகிறார். சுவாமி, எங்கு சுவாமி தங்கிறீர்கள்? இப்போதுதான் வந்தீர்கள். அந்த மாவை பழித்திருக்க வேண்டும், பிரம்மதேவனை சென்று சந்தித்து வரம்பிக்க வேண்டும் சொல்கிறீர்களே சுவாமி. சுவாமி, இப்போது நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன் சுவாமி. என்னை விட்டு நீங்கள் போவதா சுவாமி? ஐயோ நீங்கள் போவதா?
அம்மா மலரும் வேண்டாம். தன் வயிற்றில் குழந்தை சுமக்கும் பொழுது தன் கணவன் தன்னுடனே இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பாள் சுவாமி. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்னை விட்டு பிரிந்து செல்கிறீர்களே சுவாமி. சுவாமி, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் கணவன் அருகாமல் இல்லாமல் நீங்கள் தவத்திற்கு செல்கிறீர்களே என்று கேட்கிறாய். ஆம் சுவாமி. கஷ்டப்பட வேண்டாம். அரண்மனையில் எத்தனையோ காவலர்கள் ஏவலர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரிடம் உனக்கு துணையாக இருப்பார்கள். நான் சென்று அந்த பிரம்மனை குறித்து தவமிருந்து வரத்தை பெற்றுக் கொண்டு உன்னை சந்திக்கிறேன். இப்பொழுது அந்த பிரம்மனை குறித்து தவம் இருப்பதற்காக நான் ஒரு அமைதியான இடத்தை நோக்கி செல்கிறேன்.